நான் இந்த நகரத்திற்கு புதியவன். வாடகைக்கு வீடு தேடி அலைந்து சோர்வடைந்து விட்டேன். எல்லா இடங்களிலும் முயற்சி செய்தேன். ஆனால் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. கடைசியில் என் நண்பன் ஒருவன் ஒரு வீட்டின் முகவரியை சொன்னான். அங்கே ஒரு விதவை பெண் தனியாக வசித்து வந்தாள். அவளை பற்றி மக்கள் பலவிதமான தவறான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் யாரும் அவள் வீட்டில் வாடகைக்கு இருக்க விரும்பவில்லை. நான் நண்பன் சொன்னதை கேட்டேன். அந்த வீட்டில்தான் நான் இருப்பேன் என்று முடிவு செய்தேன். நான் அந்த வீட்டின் கதவை தட்டினேன். கதவு திறந்தபோது எதிரே நின்றிருந்த பெண்ணை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அங்கேயே உறைந்து போனேன். ஏனென்றால் அது நான். நான் அமைதியாக தொழிற்சாலையின் வாயில் அருகே அமர்ந்திருந்தேன். அங்கு எனக்கு புதிய வேலை கிடைத்தது. சம்பளமும் போதுமானதாக இருந்தது. ஆனால் தங்குவதற்கு எந்த இடமும் இல்லை. இப்போது என்ன செய்வது என்று புரியவில்லை. என் குடும்பம் என்னுடன் இல்லை. இந்த காரணத்தினால் ஒருவரும் தனியாக இருக்கும் எனக்கு வாடகைக்கு வீடு கொடுக்க தயாராக இல்லை. இந்த நகரம் எனக்கு முற்றிலும் அந்நியமாகவும் வெறிச்சோடியதாகவும் தோன்றியது. நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன். பிறகு களைப்படைந்து சாப்பிட ஒரு ஹோட்டலுக்குள் சென்றேன். பசி மனிதனை எந்த சூழ்நிலையிலும் முன்னோக்கி செல்லும்படி கட்டாயப்படுத்துகிறது. நான் ஹோட்டலில் அமர்ந்திருந்த போது அங்கு வேலை செய்யும் ஒரு பையன் என்னிடம் வந்து உணவுக்கு ஆர்டர் கேட்க ஆரம்பித்தான். நான் உணவுக்கு ஆர்டர் கொடுத்தேன். திடீரென்று யாரோ என்னை கூர்ந்து கவனிப்பதை போல் உணர்ந்தேன். திரும்பி பார்த்தேன். எனக்கு நன்கு தெரிந்த ஒரு முகம் எதிரில் இருந்தது. உற்று பார்த்தபோது அது ராஜு அண்ணன், என் மிகச்சிறந்த நண்பர். ஆனால் அவர் புதுக்கோட்டையில் அல்லவா இருந்தார். இங்கு காஞ்சிபுரத்தில் எப்படி? நான் உடனே எழுந்து அவரை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவரே என் அருகில் வந்தார். என் தோளில் கை வைத்து, சமர், நீ இங்கு என்ன செய்கிறாய்? எல்லாம் சரியா? நீ புதுக்கோட்டையில் அல்லவா இருந்தாய் என்று கேட்டார். நான் புன்னகையுடன், இதே கேள்வியைத்தான் நான் உங்களிடம் கேட்க நினைத்தேன். நீங்கள் இங்கு எப்படி என்று கேட்டேன். ராஜு அண்ணன், புதுக்கோட்டையில் என் தொழில் முற்றிலும் ஸ்தம்பித்து விட்டது என்று உனக்கு தெரியும். நான் ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தேன். அதனால் குடும்பத்தை நடத்துவது கடினமாக இருந்தது. அதனால் நான் காஞ்சிபுரத்துக்கு சென்று புதிய வேலையை தொடங்க நினைத்தேன். கடவுளின் கருணையால் இப்போது வரை எல்லாம் சரியாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது. இப்போது குடும்பத்தையும் வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து 6-7 மாதங்கள் ஆகிவிட்டதால் ஒருவருக்கொருவர் நிலையை பற்றி தெரியவில்லை. அவர் சொன்னதை கேட்டு நான் தலையசைத்து, அதனால்தான் நானும் புதுக்கோட்டையை விட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நண்பன் என்னை இங்கு வேலைக்கு அனுப்பியிருந்தான். ஆனால் இப்போது பெரிய பிரச்சனை என்னவென்றால் எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. நீங்கள் இங்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது என்று கேட்டேன். நான் பேசியதை கேட்டு ராஜுவண்ணன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு என்னை கவனமாக பார்த்து, நான் இங்கு வந்து சுமார் 4 மாதங்கள் ஆகிறது. ஆனால் நீ இப்போது எங்கே தங்கியிருக்கிறாய் என்று கேட்டார். நான் தலையசைத்து, என் சாமான்கள் தொழிற்சாலையில் தான் உள்ளன. நாளை முதல் அங்கேயே பகல் முழுவதும் வேலை செய்ய வேண்டும். தூங்குவதற்கு இடம் இல்லை. அதனால் மிகவும் கஷ்டப்படுகிறேன். நான் தனியாக வந்திருக்கிறேன். ஒருவரும் வாடகைக்கு வீடு கொடுக்க தயாராக இல்லை. புதுக்கோட்டையில் இன்னும் கொஞ்சம் சலுகை கிடைத்து வந்தது. ஆனால் காஞ்சிபுரத்தில் சுத்தமாக இல்லை என்று சொன்னேன். நான் பேசியதை கேட்டு ராஜுவண்ணன், வா உட்கார்ந்து பேசலாம். வேலை எப்படி போகிறது? சம்பளம் எவ்வளவு கிடைக்கிறது என்று சொல் என்று கேட்டார். நான் அவருடன் மேசையில் அமர்ந்தேன். பணியாளர் உணவு கொண்டு வந்துவிட்டார். நான் அவரிடம் விரிவாக சொல்ல ஆரம்பித்தேன். அம்மா என் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால்தான் நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன். புதுக்கோட்டையிலும் தொழிற்சாலையில் தான் வேலை செய்தேன். ஆனால் இங்கு வருமானம் நன்றாக இருக்கிறது. மாதத்திற்கு சுமார் 25,000 ரூபாய் கிடைக்கும். கொஞ்சம் என் செலவுக்கு வைத்துக் கொள்வேன். மீதியை அம்மாவுக்கு அனுப்பி என் திருமணத்திற்காக சேமிப்பார்கள். ஆனால் இங்கு இருப்பதற்கு இடம் கிடைக்காததால் மிகவும் கஷ்டப்படுகிறேன். அவர் புன்னகையுடன், நானும் இங்கு வந்து அதிக காலம் ஆகவில்லை. ஆனால் நான் உனக்கு ஒரு ஏற்பாடை செய்து தருவேன்.
எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் உதவ முடியும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு நான் உடனே, நீங்கள் இப்போது எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் பேசியதை கேட்டு அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு, இப்போது நான் என் கடையில் தான் இரவு தூங்குகிறேன். எனக்காகவும் நான் இன்னும் இடம் பார்க்கவில்லை. என் மனைவியும் குழந்தைகளும் வந்த பிறகு வாடகைக்கு வீடு எடுத்துக்கொள்வேன். எனக்கு கிடைத்துவிடும். ஆனால் உனக்கு சற்று கடினமாக இருக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. அவரிடம், இன்று இரவு நானும் உங்கள் கடையில் தூங்க அனுமதிக்க முடியுமா என்று கேட்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் தானாகவே அந்த வார்த்தையை சொல்லாததால் நான் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்தேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு அவர் வற்புறுத்தி அவரே பில் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். பணம் கொடுத்த பிறகு நாங்கள் ஒருவருக்கொருவர் தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டோம். ஏனென்றால் எங்கள் பழைய எண்கள் இரண்டும் மூடப்பட்டிருந்தன. விடைபெறும் போது அவர் என் கையை பிடித்து, நான் சீக்கிரம் உன்னை தொடர்பு கொள்வேன். என்னிடம் அடிக்கடி மக்கள் வந்து செல்கிறார்கள். உனக்கு தங்க இடம் நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னார். நான் அவர் தோளில் கை வைத்து, அண்ணா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எனக்கு உதவுங்கள். இல்லை என்றால் இன்று இரவு நான் நடைபாதையில் தான் தூங்க வேண்டும் என்று சொன்னேன். இதை நான் வேண்டுமென்றே சொன்னேன். ஒருவேளை அவர் மனம் இறங்கி கடையில் தங்க அனுமதி கொடுப்பார் என்று நம்பினேன். ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த உறுதிமொழியும் இல்லை என்று தோன்றியது. சிறிது நேரம் கழித்து அவர் என்னிடம் விடைபெற்று சென்றார். நான் மௌனமாக ஹோட்டலுக்கு அருகில் இருந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தேன். நாளையிலிருந்து நான் தொழிற்சாலையில் வேலையை தொடங்க வேண்டும். பகல் முழுவதும் அங்கு கழிந்துவிடும். ஆனால் இரவு பற்றிய கவலை என்னை தின்று கொண்டிருந்தது. ஹோட்டலில் தங்குவது இனி சாத்தியமில்லை. வருமானம் அவ்வளவு இல்லை. ஆமாம், ஒரு சிறிய அறை வாடகைக்கு கிடைத்தால் அது நன்றாக இருக்கும். ஆனால் யாரும் கொடுக்க தயாராக இல்லை. வீட்டில் நான் பொய் சொல்லி இருந்தேன், வீடு கிடைத்து விட்டது என்று. இதனால் அம்மா கஷ்டப்பட மாட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால், பிழைப்புக்காக ஒரு மனிதன் பல தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. சிலருக்கு தூக்கத்தை, சிலருக்கு குடும்பத்தையும், சிலருக்கு ஒரு கூரையையும் தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது. என் 3 தியாகங்களும் ஒரே நேரத்தில் சென்று கொண்டிருந்தன. நீண்ட நேரம் ஹோட்டலுக்கு வெளியே உட்கார்ந்த பிறகு நான் தூங்குவதற்கு ஒரு இடத்தை தேட ஆரம்பித்தேன். சாலையில் நடந்து கொண்டிருந்த போது சேரி பகுதிக்கு வந்து சேர்ந்தேன். அங்கு சிலர் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சிலர் தரையில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் யோசனையில் மூழ்கினேன். நான் இங்கேயே தங்க வேண்டுமா அல்லது முன்னோக்கி செல்ல வேண்டுமா? என் பையில் கொஞ்சம் பணமும் மொபைலும் இருந்தது. நான் இங்கேயே தூங்கினால் காலையில் 2 பொருட்களும் காணாமல் போய்விடும் என்ற பயம் இருந்தது. அதனால் நான் முன்னோக்கி செல்ல முடிவு செய்து சாலையில் தனியாக நடந்து கொண்டே இருந்தேன். அங்கே எந்த ஒரு பிச்சைக்காரனும் இல்லை. ஆமாம், தூரத்தில் மக்கள் தங்கள் பொருட்களை விற்று கொண்டிருந்தார்கள். நானும் ஒரு ஓரத்தில் சென்று அமர்ந்தேன். இன்னும் இருட்ட ஆரம்பிக்கவில்லை. அதனால் படுப்பது சரியல்ல என்று தோன்றியது. நேரம் வேகமாக ஓடியது. சிறிது நேரம் கழித்து 4 புறமும் அமைதி பரவியது. சோர்வு காரணமாக நான் அங்கேயே நடைபாதையில் படுத்து விட்டேன். எப்போது தூங்கி போனேன் என்று எனக்கு தெரியவில்லை. காலத்தின் ஓட்டம் ஒருபோதும் நின்றதில்லை, இனியும் நிற்காது. என் கண்கள் சூரியனின் முதல் கதிரோடு திறந்தன. சிறிது நேரம் புரண்டு படுத்தேன். ஆனால் வெயில் நேரடியாக கண்களில் பட்டதால் தூக்கம் மறைந்தது. நான் எழுந்து உட்கார்ந்தேன். பையில் இருந்து மொபைலை எடுத்தேன். காலை 7 மணி ஆகி இருந்தது. இன்னும் கொஞ்சம் முன்னதாக எழுந்திருக்கலாமே என்று வருந்தினேன். அதனால் காலையில் பூஜை செய்திருக்கலாம். நான் தினமும் சந்தியா பூஜை செய்யும் ஒருவன். அதை தவற விடுவது எனக்கு தவறாக தோன்றியது. சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்து என் உடலை சமாளித்தேன். பிறகு சோர்வடைந்து அருகில் இருந்த ஒரு ஹோட்டலை நோக்கி நடந்தேன். இதனால் முகம் கழுவி
காலை உணவு சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்பலாம். அங்கு சென்றபோது எனக்கு தண்ணீர் கிடைத்தது. இங்குள்ள மக்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் உதவுபவர்களாகவும் இருந்தனர். ஆனால் யாரும் தங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. இது என்ன வகையான விதி என்று தெரியவில்லை. குடும்பத்துடன் இருந்தால் இடம் கிடைக்குமாம், இல்லை என்றால் கிடைக்காதாம். இந்த தேவையில்லாத கவலை என் தலையில் ஏறி இருந்தது. முகம் கழுவிய பிறகு நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்து காலை உணவு ஆர்டர் செய்தேன். சிறிது நேரம் கழித்து டீ மற்றும் இட்லி என் முன் வைக்கப்பட்டன. நான் முதல் கவளத்தை வாயில் வைத்தவுடன் அம்மாவின் நினைவு வந்தது. காலையில் தன் கையால் எனக்கு ஊட்டி விடுவார். எனக்கு 25 வயதாகி விட்டாலும் அவர் பார்வையில் நான் இன்றும் அதே சிறிய குழந்தைதான். நான் என் ஊரை விட்டு பிரிந்து இந்த அந்நிய நகரத்திற்கு புறப்பட்ட போது அம்மா மிகவும் அழுதார். நீ இல்லாமல் வீடு வெறிச்சோடி போய்விடும் என்று அவர் சொன்னார். நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் என்னிடம் பதில் இல்லை. நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். வேலைக்காக ஒரு மனிதன் பல விஷயங்களை கைவிட வேண்டி இருக்கிறது. தன் வீடு, தன் நகரம், ஏன் தன் தாயை கூட. காலை உணவு சாப்பிட்ட பிறகு நான் நேராக தொழிற்சாலையை நோக்கி நடந்தேன். தொழிற்சாலை நேரம் காலை 9 மணி. ஆனால் நான் 8 மணிக்கே கிளம்பிவிட்டேன். அங்கு செல்ல அரை மணி நேரமானது. அதன் பிறகு அரை மணி நேரம் வெளியே உட்கார்ந்து காத்திருக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் 9 மணிக்கு முன் எந்த தொழிலாளியும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. நீண்ட தூரம் பயணித்து நான் தொழிற்சாலையை அடைந்த போது கடிகாரத்தில் 8:30 மணி ஆகி இருந்தது. காவலாளி என்னை தடுத்து நிறுத்தினார். கம்பெனி சரியாக 9 மணிக்கு திறக்கும், அதுவரை இங்கேயே உட்கார் என்றார். நான் அமைதியாக வாசலுக்கு அருகில் அமர்ந்தேன். அவர் புன்னகையுடன், இவ்வளவு கட்டுப்பாட்டுடன் வந்த முதல் தொழிலாளி நீதான். ஆனால் இதெல்லாம் ஆரம்பகால உற்சாகம்தான். நாட்கள் செல்ல செல்ல அனைவருக்கும் புரியும். பிறகு மக்கள் தாமதமாக வர ஆரம்பிப்பார்கள். மேலாளர், ஒப்பந்ததாரர் மற்றும் தொழிலாளர்கள் அனைவரும் பெரும்பாலும் தாமதமாகத்தான் வருவார்கள். சில சமயங்களில் முதலாளியே தொழிற்சாலைக்கு வந்து ஒப்பந்ததாரரோ அல்லது தொழிலாளரோ வரவில்லை என்றால் அனைவரையும் நன்றாக விசாரிப்பார் என்று சொன்னார். அந்த மனிதன் என்னை பார்த்து, நீ மிகவும் நேர்மையானவன், நான் உன்னை பற்றி முதலாளியிடம் நிச்சயம் பேசுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் இந்த பாராட்டை ஏதோ ஒரு சுயநலத்திற்காகவோ பேராசைக்காகவோ செய்கிறார் என்று எனக்கு முழுமையாக தெரியும். ஆனால் அவருக்கு நான் எதுவும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் அமைதியாக உட்கார்ந்து தொழிற்சாலையின் வாசலை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்தேன். நடைபாதையில் இருப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நேரம் வேகமாக ஓடியது. அரை மணி நேரம் கடந்தது. வாசல் திறந்தவுடன் நான் உள்ளே சென்றேன். நேராக என் லாக்கரை நோக்கி சென்றேன். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு லாக்கர் வழங்கப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்களை வைத்துக் கொள்ளலாம். என் சாமான்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் எனக்கு 3 லாக்கர்கள் கொடுக்கப்பட்டன. ஒப்பந்தக்காரர் கட்டாயமாக எனக்கு நிறைய உதவி செய்திருந்தார். நான் துணிகளை எடுத்து இயந்திரத்திற்கு அருகில் வைத்தேன். பிறகு கழிவறைக்கு சென்று துணிகளை மாற்றிக்கொண்டேன். பின்னர் என் துறைக்கு சென்றேன். இது என் முதல் நாள். அதனால் நான் எந்த தவறும் செய்ய விரும்பவில்லை. என்னை எந்த இயந்திரத்தில் போடுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வேலையின் ஒவ்வொரு நுணுக்கமும் எனக்கு நன்றாக தெரியும். சிறிது நேரத்தில் தொழிற்சாலையின் வேலைகள் தொடங்கின. சிலர் என்னிடம் அன்பாக வணக்கம் சொன்னார்கள். அதே சமயம் சிலர் என்னை புறக்கணித்து தங்கள் வேலையில் கவனம் செலுத்தினார்கள். நான் ஒப்பந்தக்காரருக்காக காத்திருந்தேன். இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்த என் நண்பன் இந்த நகரத்தில் தான் வசித்து வந்தான். அவன் ஒப்பந்தக்காரருக்கு நல்ல பழக்கமானவன். சுமார் 10 மணிக்கு ஒப்பந்தக்காரர் வந்தார். நான் உடனே என் இடத்திலிருந்து எழுந்து நின்றேன். அவர் என்னை புறக்கணித்து மற்ற தொழிலாளர்களிடம் பேசினார். சிலருக்கு புரிய வைத்தார், சிலரை கண்டித்தார்.
சிலருடன் சிரித்து பேசினார். சுமார் அரை மணி நேரம் கழித்து அவர் என் பக்கம் வந்து, சபாஷ், நீ மிகவும் நேரம் தவறாதவன் என்று காவலாளி சொன்னார். ஆனால் பார், லாக்கருக்கு அருகில் நீ என் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. உனக்கு 3 லாக்கர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதனால் இனிமேல் கவனமாக இரு. முதலாளியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் உன்னை கேமராவில் பார்த்துள்ளார். இது போன்ற செயல் திருட்டுக்கான சந்தேகத்தை கூட ஏற்படுத்தலாம் என்று சொன்னார். நான் உடனே, மன்னிக்கவும், இன்று என் முதல் நாள். எனக்கு விதிகள் தெரியாது. தயவு செய்து எனக்கு விதிகளை விளக்குங்கள் என்று சொன்னேன். அவர் தலையசைத்து, இங்கு விசேஷ விதிகள் எதுவும் இல்லை. இனிமேல் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள். நீ உன் வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு இங்கு வந்திருக்கிறாய். இப்போது இதுதான் உன் செயல்பாட்டு தளம் என்று சொன்னார். அந்த மனிதன் புத்திசாலியாகவும் மென்மையான சுபாவம் கொண்டவராகவும் இருந்தார். பேசும் விதமும் மிகவும் நன்றாக இருந்தது. நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவர், நான் உன்னை இயந்திர இயக்குனராக வைக்கிறேன். நீ உன் வேலையில் மிகவும் திறமையானவன் என்று உன் நண்பன் சொன்னான் என்று சொன்னார். நான் உடனே, ஆம், நான் என் முந்தைய கம்பெனியில் ஒரு நல்ல கைவினைஞராக இருந்தேன். ஆனால் அங்கு சில விஷயங்கள் நடந்தன. அதனால் நான் வேலையை விட்டு விலக வேண்டியிருந்தது. அவர்கள் சரியான நேரத்தில் சம்பளமும் கொடுப்பதில்லை. தொழிலாளர்களை மரியாதை செய்வதும் இல்லை. மனிதன் பழைய சோறு சாப்பிட்டாலும் மரியாதை கிடைக்க வேண்டும். அதுதான் அவனது உரிமை என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு அவர் தலையசைத்து என்னை இயந்திரத்தின் பக்கம் அழைத்து சென்றார். இது ஒரு புத்தக தொழிற்சாலை. இங்கு காகிதம், நோட்டு புத்தகங்கள் மற்றும் புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டன. பெரிய பெரிய இயந்திரங்கள் இருந்தன. ஆனால் காகிதத்தின் வெப்பம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. எனக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல் உணர்வேன். ஆனால் கட்டாயத்தின் காரணமாக நான் இந்த வேலையை கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. இந்த வயதில் மீண்டும் புதிய வேலை கற்றுக்கொள்ளும் மனமில்லை. இருந்தாலும் அவர் எனக்கு இயந்திரத்தை காட்டி அதன் அனைத்து பாகங்களையும் வேலை செய்யும் முறையையும் விளக்க ஆரம்பித்தார். அதே சமயம் நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டு புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் அதிகம் படிக்கவில்லை. ஏனென்றால் என் பள்ளி படிப்பு பாதியிலேயே நின்றுவிட்டது. எனக்கு 2 சிறிய சகோதரிகள் மற்றும் ஒரு அண்ணன் இருந்தனர். முழு குடும்ப பொறுப்பும் அப்பா தோள்களில் இருந்தது. நாங்கள் 2 சகோதரர்களும் அப்பாவிற்கு துணையாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்று எங்களுக்கு சொந்த வீடு, வண்டி, சகோதரிகளின் திருமணம் எதுவும் நடந்திருக்காது. சிறு வயதிலேயே நானும் என் அண்ணனும் அப்பாவுடன் வேலை செய்ய ஆரம்பித்தோம். அப்பாவுக்கு கை வேலை தெரியும். அதனால் அவருடைய கூலி அதிகமாக இல்லை. ஆனால் நானும் என் அண்ணனும் இயந்திரங்களை இயக்க கற்றுக்கொண்டோம். ஆரம்பத்திலிருந்தே எங்கள் நாட்டம் பெரிய வேலைகள் மீதுதான் இருந்தது. இந்த காரணத்தினால்தான் இன்று நாங்கள் இருவரும் வெற்றி பெற்றிருக்கிறோம். என் அண்ணன் சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் இயந்திர இயக்குனராக இருந்தார். அவரது பதவி என்னை விட உயர்ந்தது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் ஒரே இடத்தில் சேர்ந்து வேலை செய்வது இல்லை என்பது எங்கள் வழக்கம். ஏனென்றால் எங்களுக்குள் ஒத்து போகாது. அடிக்கடி சண்டை வரும். ஆனால் யாராவது எங்களுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் ஒருவரையொருவர் விட்டு விலகுவதில்லை. என் உழைப்பை பார்த்து ஒப்பந்தக்காரர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் என் தலையில் கை வைத்து, நீ இளம் வயதினனாக இருக்கிறாய், ஆனால் மிகவும் உழைப்பாளி போல் தோன்றுகிறாய். நீ இந்த வேலையை புரிதலுடன் செய்வாய் என்று நம்புகிறேன். நீ நேர்மையாக இருந்தால் உனக்கு நிறைய கிடைக்கும். இப்போது உன் சம்பளம் 25,000 ரூபாய். போக போக நான் உனக்காக சம்பளத்தை உயர்த்த பேசுகிறேன். போனஸும் கிடைக்கும், விடுமுறையும் கிடைக்கும். நீ நேர்மையாக வேலை செய் என்று சொன்னார். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் தன் இடத்திற்கு திரும்ப ஆரம்பித்தார். ஆனால் அப்போது நான் அவரை கூப்பிட்டேன். சியாம் அண்ணா, என் பேச்சை கேட்பீர்களா? அவர் திரும்பி நின்று, ஆம் சொல், என்ன விஷயம் என்று கேட்டார். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்தேன்.
பிறகு, எனக்கு இந்த நகரத்தில் தங்குவதற்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். நேற்று இரவு நடைபாதையில் தான் கழிந்தது. அதனால்தான் இங்கு வந்து துணிகளை மாற்றினேன். ஏனென்றால் இரவு முழுவதும் தரையில்தான் இருந்தேன். நான் பல இடங்களில் வாடகைக்கு அறை தேடினேன். ஆனால் எல்லோரும் குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு தான் இடம் கொடுக்கிறார்கள். என் குடும்பம் புதுக்கோட்டையில் உள்ளது. நான் எங்கே போவேன்? இப்போதைக்கு என்னால் எந்த ஹோட்டலிலும் தங்க முடியாது. என் வருமானம் அவ்வளவு இல்லை. நான் திருமணம் செய்ய வேண்டும். அம்மாவுக்கு பணம் அனுப்ப வேண்டும். எல்லா பணத்தையும் தங்குமிடத்திற்கே செலவழித்தால் பிறகு நான் எப்படி சேமிப்பேன் என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு அவர் தலையசைத்து, இல்லை தம்பி, எனக்கு தெரிந்த எந்த இடமும் இல்லை, மன்னிக்கவும். ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். ஏதாவது இடம் கிடைத்தால் உனக்கு நிச்சயம் சொல்வேன். ஆனால் தொழிற்சாலையில் யாரும் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை என்பதை கவனத்தில் கொள். ஒருமுறை ஒருவன் அப்படி செய்தான். முதலாளி அவனையும் ஒப்பந்தக்காரரையும் வெளியேற்றி விட்டார். அதனால் நான் பரிதாபத்தில் அப்படி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. என் வீடும் மிகவும் சிறியது. இல்லை என்றால் உனக்கு வாடகைக்கு கொடுத்திருப்பேன் என்று சொன்னார். நான் உடனே, இல்லை இல்லை, நான் அதை குறிக்கவில்லை. உங்களுக்கு எங்காவது இடம் கிடைத்தால் என்னையும் நினைவில் வையுங்கள் என்று சொன்னேன். இதை கூறிவிட்டு நான் மீண்டும் இயந்திரத்தில் வேலையை ஆரம்பித்தேன். ஒப்பந்தக்காரரும் சென்று விட்டார். நான் மெதுவாக இயந்திரத்தை இயக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட உற்பத்தியை கொடுப்பது என் பொறுப்பு. சிறிது நேரத்தில் என் மொபைல் ஒலித்தது. நான் இயந்திரத்தை தானியங்கு பயன்முறைக்கு மாற்றிவிட்டு தொலைபேசியை எடுத்தேன். அங்கேயே நின்றேன். ஏதாவது தவறு நடந்தால் உடனே சமாளிக்க வேண்டும் என்பதற்காக. நம்பர் அறிமுகமில்லாதது. அழைப்பை எடுத்தவுடன் ஒரு மென்மையான அறிந்த குரல் என் காதுகளில் ஒலித்தது. எப்படி இருக்கிறாய் சமர்? உன் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நான் ஒரு கணம் நிறுத்திவிட்டேன். ஏன் என்று தெரியவில்லை. அந்த குரல் ஏதோ பழக்கமானதை போல் இருந்தது. நான் உடனே கேட்டேன், யார் பேசுகிறீர்கள்? ஆனால் மறுமுனையில் இருந்து எந்த பதிலும் இல்லை. நான் ஒரு விசித்திரமான நிலையில் மூழ்கிவிட்டேன். பிறகு நான் எரிச்சல் அடைந்து மீண்டும் பதில் சொல்லுங்கள், யார் பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். என் இதயமும் மூளையும் அந்த குரலிலேயே நின்றுவிட்டன. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் தற்செயலா அல்லது உண்மையில் ஏதேனும் அறிகுறியா? என் கண்களில் ஈரப்பதம் நிறைந்தது. நான் நம்பரை பார்த்தேன். மீண்டும் அதே வார்த்தைகளை திரும்பச் சொன்னேன். யார் பேசுகிறீர்கள்? நீங்கள் சாவித்திரியா? நான் என் வாக்கியத்தை முடிப்பதற்குள் திடீரென்று தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. நான் மீண்டும் அழைத்தேன். ஆனால் இப்போது நம்பர் பிளாக்காக இருந்தது. ஒருவேளை தவறான நம்பர். என்னை பிளாக் செய்து விட்டிருக்கலாம். நான் தலையை உதறினேன். இது எப்படி நடக்க முடியும் என்று எனக்கு நானே புரிய வைக்க முயற்சித்தேன். ஒரு மனிதனின் மனதில் ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் எழுந்தால் அதன் பின்னால் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு சிறப்பு திறன் இருக்கும். என் சிறப்பு என்னவென்றால், ஏதேனும் நடக்கப் போகிறது என்றால் எனக்கு முன்கூட்டியே உணர்வு வந்துவிடும். நான் மீண்டும் அழைக்க இருந்தேன். அப்போது ஒப்பந்தக்காரரின் குரல் வந்தது. நீ உன் மொபைலை கவுண்டரில் வைக்கவில்லை? நான் தலையசைத்து இல்லை என்று சொன்னேன். அவர், போ, சீக்கிரம் வைத்துவிடு. வேலை நேரத்தில் மொபைல் வைத்திருப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னார். நான் தலையசைத்தேன். கவுண்டரை நோக்கி நடந்தேன். ஆனால் அதே குரல் என் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை அது என் பிரம்மையாக இருக்கலாம். எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் மனிதன் உறுதியாக நம்பும் வரை அமைதி அடைவதில்லை. கவுண்டருக்கு அருகில் சென்று என் அம்மாவுக்கு போன் செய்தேன். முதல் ரிங்கில் அவர் அழைப்பை எடுத்து ஹலோ என்றார். ஆனால் அதற்கு முன் நான் அவரிடம், அம்மா, அப்பா மற்றும் அண்ணா சாவித்திரியின் தகவலுக்காக சென்றிருந்தார்களா என்று கேட்டேன். அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சுடன், ஆமாம்,
நீ சென்ற பிறகு அவர்கள் இருவரும் அங்குதான் சென்றார்கள். உன் அப்பா எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தை மறக்க முடியவில்லை என்று உனக்கு தெரியும். நான் மேலும் கேட்பதற்கு முன்பே நான் ராம் ராம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டேன். ஒருவேளை அது என்னுடைய பிரம்மையாக இருக்கலாம். ஒரே மாதிரியான குரல் பலருக்கு இருக்கலாம். நான் தலையை உதறி மொபைலை கவுண்டரில் ஒப்படைத்து விட்டு என் வேலையில் மூழ்கிவிட்டேன். காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு வாழ்க்கை ஒரு புதிய திருப்பு முனையை எடுக்கப் போகிறது என்று எனக்கு எப்படி தெரியும்? நாள் முழுவதும் வேலையில் கழிந்தது. இரவு 9 மணிக்கு வேலை முடிந்து வெளியே வந்தேன். அப்போது காவலாளி என்னை வழிமறித்தார். அவரை பார்த்தவுடன் ஏன் என்று தெரியாமல் சிரிப்பு வந்தது. அவர், நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளி, இந்த நேரம் வரை யாரும் இருப்பதில்லை என்றார். நான் சட்டை பையில் இருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து அவர் சட்டை பையில் வைத்து, உழைப்பால் சம்பாதியுங்கள், ஏனென்றால் உழைப்பவரை இறைவன் ஒருபோதும் வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. இனிமையான வார்த்தைகளை பேசி பணம் வாங்குவது நல்லதல்ல என்று சொன்னேன். மேலும் எதுவும் சொல்லாமல் நான் முன்னேறினேன். சில விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியம். அது நமது கடமை. பிறகு நான் நேற்று இரவு உணவு சாப்பிட்ட அதே ஹோட்டலுக்கு சென்றேன். தொழிற்சாலையில் இருந்து எங்களுக்கு மதிய உணவு கிடைத்தது. இரவு உணவு இல்லை. சாப்பிட்ட பிறகு நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். தினமும் வெளியே சாப்பிட்டால் என்னால் தாங்க முடியாத அளவுக்கு செலவு அதிகமாகும். நடந்து கொண்டே நான் தங்கியிருந்த இடத்தை அடைந்தேன். நாள் முழுவதும் நடந்த சம்பவங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. சில சகாக்கள் மிகவும் நல்லவர்கள். ஆனால் சிலர் என் மீது பொறாமைப்படத் தொடங்கினர். அவர்கள் 10 ஆண்டுகளாக வேலை செய்கிறார்கள். ஆனால் எனக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். நான் அமைதியாக இருந்து என் வேலையில் கவனம் செலுத்தினேன். ஆனால் அந்த இரவு போன் அழைப்பு மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்தது. நான் மீண்டும் மொபைலை எடுத்தேன். நம்பரை பார்த்தேன். முற்றிலும் அறிமுகமில்லாத நம்பர். பிறகு திரும்ப அழைத்தேன். ஆனால் மொபைல் அணைக்கப்பட்டிருந்தது. நான் தலையை உதறி கண்களின் மீது கைகளை வைத்துக் கொண்டு, ஒருவேளை அது என் பிரம்மையாக இருக்கலாம் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். இறந்தவர்கள் உயிர் பிழைப்பதில்லை. இதை நினைத்து நான் அமைதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினேன். விதி இப்போது உண்மையிலேயே மாறப்போகிறது என்று எனக்கு எப்படி தெரியும்? இரவு முழுவதும் வினோதமாக கழிந்தது. சில சமயம் வாகனங்களின் சத்தம், சில சமயம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்தது. சாலையில் தூங்குவது பயமாக இருந்தது. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் தான் எதிர்கொள்ள வேண்டும். அடுத்த நாள் காலை சூரிய கதிர்களால் என் தூக்கம் கலைந்தது. மொபைலை எடுத்து பார்த்தேன். காலை 8 மணி ஆகி இருந்தது. நான் யோசிக்காமல் ராஜு வண்ணனுக்கு அழைத்தேன். இரவு முழுவதும் ஒருவித அமைதியின்மை இருந்தது. கொசுக்களின் கடி மற்றும் சாலையில் வாகனங்களின் சத்தத்தால் நான் கலக்கமடைந்திருந்தேன். ஒரே ஒரு பயம் மட்டுமே என் இதயத்தில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. யாராவது என் பையில் இருந்து பணத்தையோ அல்லது என் மொபைல் போனையோ திருடிவிட்டால் நான் என்ன செய்வேன்? நான் அழைத்த முதல் மணியிலேயே ராஜீவண்ணன் போனை எடுத்து விட்டார். அவர் ஹலோ சொல்வதற்கு முன் நான் வணக்கம் சொல்லி அவரது நலம் விசாரித்தேன். அவரது குரல் கனமாகவும் களைப்பாகவும் இருந்தது. அவர், நான் உனக்குத்தான் போன் செய்ய நினைத்தேன். உண்மையில் என் கவனத்திற்கு ஒரு இடம் வந்துள்ளது. இன்று மாலை நீ என்னை சந்தி. நான் உனக்கு அதை பற்றி முழு விவரங்களையும் தருகிறேன். இப்போதுதான் எழுந்தேன், கடையும் திறந்து விட்டேன் என்றார். நான் சரி என்று சொல்லி போனை வைத்துவிட்டு, அந்த வீட்டில் தண்ணீர் அல்லது மின்சார வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அங்கேயே என் வாழ்க்கையை கழித்து விடுவேன் என்று என் மனதுக்குள் தீர்மானித்தேன். ஏனெனில் எனக்கு இப்போது ஒரே ஒரு தங்குமிடம் மட்டுமே தேவைப்பட்டது. வீட்டில் உள்ள அனைவரிடமும் எனக்கு வீடு கிடைத்துவிட்டது என்று சொல்லி இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள் அது உண்மை இல்லை என்று எனக்கு தெரியும். சாலையில் நடந்து செல்லும் போது
என் இதயத்தில் பயமும் நம்பிக்கையும் கலந்தே ஓடிக்கொண்டிருந்தன. ஹோட்டலை அடைந்து நான் கை முகம் கழுவி காலை உணவு உண்டுவிட்டு உடனடியாக என் அம்மாவுக்கு போன் செய்தேன். நேற்று அவரிடம் அவசரமாக பேசியதால் அவர் நாள் முழுவதும் கவலைப்பட்டிருப்பார் என்று நான் உறுதியாக நம்பினேன். நான் அழைத்த முதல் மணியிலேயே அவர் அழைப்பை எடுத்துவிட்டார். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவர், எப்படி இருக்கிறாய் மகனே, ஒரு வேலை செய், நீ திரும்பி வந்துவிடு, உன்னை பற்றி எனக்கு நல்லதாக தோன்றவில்லை, ஏதோ மோசமாக நடக்கப் போகிறது என்று நினைக்கிறேன், உன்னை பற்றி நான் நல்ல கனவு கூட காணவில்லை என்றார். நான் சிரித்துக்கொண்டே, அம்மா, தயவு செய்து எனக்கு டென்ஷன் கொடுக்க உங்களுக்கு போன் செய்யவில்லை. உங்களிடம் சிறிது ஆறுதலான விஷயங்களை பேச விரும்பினேன். உங்கள் உடல்நிலையை கேட்க விரும்பினேன். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா என்று கேட்டேன். அம்மா பதிலளித்தார், ஆம், இங்கே எல்லாம் சரிதான். ஆனால் நான் உன்னை பற்றி மிகவும் கவலைப்படுகிறேன். என் மகன் சரியாக இல்லை என்று என் மனம் சொல்கிறது. ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னிடம் சொல். நான் எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிப்பேன். நீ சரியான வீட்டில்தான் இருக்கிறாயா? ஏனென்றால் நான் உனக்காக நல்ல கனவு காணவில்லை. நான் உடனடியாக, ஆமாம் அம்மா, எல்லாம் சரிதான். உங்களுக்கு தெரியும், காவலாளி மற்றும் கான்ட்ராக்டர் அனைவரிடமும் எனக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டு விட்டது. மேலும் சில தொழிலாளர்களிடமும் நட்பு ஏற்பட்டு விட்டது. ஆமாம், ராஜுவண்ணனும் இந்த தொழிலைத்தான் செய்கிறார். அவரையும் சந்தித்தேன். நாங்கள் இருவரும் இப்போது தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம் என்று சொன்னேன். இதை கேட்டு அம்மா சற்று அமைதியடைந்து மற்ற விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கினார். சுமார் 15 நிமிடங்கள் தாயும் மகனுமாக பேசினோம். பிறகு வேலைக்கு நேரமாகி விட்டதால் நான் புறப்பட்டேன். தொழிற்சாலையை அடைந்த போது இன்று எனக்கு 10 நிமிடங்கள் தாமதமாகி இருந்தது. அவசரமாக உள்ளே செல்லவிருந்த போது காவலாளி என் கையை பிடித்து, நேற்று நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தீர்கள். இன்று நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க விரும்புகிறேன். யார் தங்கள் வேலையை நேசிக்கிறார்களோ வேலையும் அவர்களை நேசிக்கிறது. நீங்கள் முதல் நாளிலேயே தாமதமாக வரத் தொடங்கினால் இங்கே மற்ற அனைவருக்கும் மரியாதை இருக்கும், ஆனால் உங்களுக்கு மிக குறைவாகவே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன் இடத்திற்கு திரும்பினார். நான் லேசாக சிரித்துவிட்டு உள்ளே சென்றேன். இன்று நான் உடை மாற்ற தேவையில்லை. அதனால் நேராக என் இயந்திரத்திற்கு சென்று வேலையை தொடங்கினேன். நேரம் மெதுவாக நகர்ந்தது. நாள் முழுவதும் சாதாரணமாக கழிந்தது. இரவு சுமார் 9 மணிக்கு வேலையை முடித்துவிட்டு ஹோட்டலை நோக்கி சென்றேன். இன்று ராஜுவண்ணனை சந்தித்து தங்குவதற்கு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை என் மனதில் இருந்தது. தினமும் நடைபாதையில் தூங்குவது இனி சாத்தியமில்லை. நீண்ட பயணம் செய்து ஹோட்டலை அடைந்த போது ராஜுவண்ணன் இன்னும் வரவில்லை என்பது நிம்மதி அளித்தது. நான் உணவை ஆர்டர் செய்து அமைதியாக அமர்ந்து இன்று தங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். ஏனென்றால் நான் உண்மையிலேயே மிகவும் சோர்வடைந்து விட்டேன். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு ராஜுவண்ணன் எதிரே ஒரு சிறுவனுடன் வருவதை கண்டேன். நான் உடனடியாக எழுந்து நின்றேன். அவரை ஆறத் தழுவி குழந்தையின் தலையை அன்புடன் தடவினேன். அவர் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்து, வேலை எப்படி போகிறது, எல்லாம் சௌக்கியமா என்று கேட்டார். நான் புன்னகையுடன், ஆமாம், கடவுளின் அருளால் எல்லாம் நன்றாக இருக்கிறது. தங்குவதற்கு இடம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். தினமும் நடைபாதையில் தூங்க வேண்டி இருக்கிறது. போதுமான தூக்கம் இல்லை. திருட்டு நடந்து விடுமோ என்ற பயம் எப்போதும் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் லேசாக புன்னகைத்து, நீ சொன்னது முற்றிலும் சரி. முதல் நாளிலேயே என் மொபைல் மற்றும் பர்ஸ் திருடு போய்விட்டது. அதிர்ஷ்டவசமாக கடையில் வேறு ஒரு தொலைபேசியும் பணமும் வைத்திருந்தேன். இல்லையெனில் மிகவும் கடினமாக இருந்திருக்கும் என்றார்.
அவர் சொன்னதை கேட்டு நான் வருத்தத்துடன் தலையாட்டினேன். பிறகு அவர், நான் உனக்கு இடம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்றார். நான் உடனே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் ராஜுவண்ணா, நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அது தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும், மின்சார பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது எரிவாயு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விதமான கஷ்டத்தையும் தாங்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தங்க ஒரு இடத்தை கொடுங்கள் என்றேன். நான் சொன்னதை கேட்டு ராஜுவண்ணன் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு என்னை பார்த்து, மனிதன் சூழ்நிலைக்கு மிகவும் அடிமையாகி விடுகிறான். உன் நிலைமை உண்மையிலேயே மிகவும் மோசமாக உள்ளது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தொடங்கு. உனக்காக பேசப்பட்டிருக்கும் இடம் ஒரு விதவை பெண்ணின் வீடு. ஆனால் அந்த பெண்ணை பற்றி மக்கள் நல்ல விஷயங்களை சொல்வதில்லை. அவள் யாரையோ கொலை செய்துவிட்டு தன் கணவனை விட்டுவிட்டு எங்கோ ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இப்போது அவளுக்கு எந்த ஒரு ஆணும் துணை இல்லை. அவள் பலமுறை தன் வீட்டை வாடகைக்கு விட முயன்றாள். ஆனால் யாரும் அங்கு தங்க விரும்பவில்லை. அந்த ஏழை பெண் மிகவும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் மக்கள் அவளை பார்த்து பயப்படுகிறார்கள். தங்கள் உயிருக்கு ஆபத்து என்று நினைக்கிறார்கள். அனைவரும் இது போன்ற பெண்களிடமிருந்து விலகி இருக்கிறார்கள். மேலும் அவள் வீட்டில் வேறு எந்த ஆணும் இல்லை. இப்போது நீயே முடிவு செய். உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் அவளிடம் உன்னை பற்றி பேசுகிறேன். மாத வாடகை 6000 ரூபாயாக இருக்கும். ஒரு அறை, ஒரு குளியல் அறை, ஒரு சிறிய சமையலறை மற்றும் ஒரு சிறிய வராண்டா இருக்கும். வாடகையை அந்த பெண்ணுக்கு சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும். ராஜுவண்ணன் சொன்னதை கேட்டதும் நான் சற்று நேரம் அமைதியாகி விட்டேன். இந்த நகரம் எனக்கு புதியது. இங்கிருந்த மக்களும் அறிமுகமில்லாதவர்கள். அந்த பெண் என்னை ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைத்தால் நான் என்ன செய்வேன்? சிறிது நேரம் யோசித்த பிறகு நான் அவரை பார்த்து, சரி, என் வாழ்க்கையில் வரவேண்டிய சோதனைகள் வந்தே தீரும். நீங்கள் அந்த பெண்ணிடம் என் சார்பாக ஆம் என்று சொல்லிவிடுங்கள். நான் வாடகைக்கு வீடு எடுக்க தயாராக இருக்கிறேன். என்னால் இனி சாலையில் தூங்க முடியாது. என் பொருட்கள் அனைத்தும் தொழிற்சாலையில் வைக்கப்பட்டுள்ளன. என் பணமும் மொபைலும் எப்போதும் என் சட்டை பையில்தான் இருக்கின்றன. மிகவும் சிரமமாக இருக்கிறது. நான் வீட்டிலும் வாடகைக்கு வீடு எடுத்து விட்டதாக பொய் சொல்லிவிட்டேன் என்றேன். அம்மா பலமுறை வீடியோ காலில் வீட்டை காட்டச் சொல்லி பிடிவாதம் பிடித்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்வது? அந்த பெண்ணுடன் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகிறது? நாம் ஒரு சிறிய ஒப்பந்தத்தை மட்டும் போட்டுக்கொள்வோம். அதில் நான் அவளுக்கு வாடகை கொடுப்பேன், என் விருப்பப்படி தங்குவேன் என்று எழுதப்பட்டிருக்கும். அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இருக்காது. ராஜுவண்ணன் சொன்னார். ஆமாம், எப்படியும் அந்த பாவப்பட்டவள் வீணாகத்தான் பழிக்கப்பட்டிருக்கிறாள். அவளே சொல்கிறாள் தான் எந்த கொலையும் செய்யவில்லை என்று. அவளது வழக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால்தான் உண்மையான குற்றவாளி யார் என்று தெரியும். இப்போதைக்கு அவள் எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்திருக்கிறாள். அவர்களின் பேச்சை கேட்ட நான் உடனே சொன்னேன், அப்போ இப்போதே அங்கேயே போவோம். காலையில் நான் ஃபேக்டரியில் இருந்து சாமான்களை எடுத்துக்கொள்வேன். பணம் உள்ளிட்டவற்றை கணக்கு பார்த்துவிட்டு நான் சொன்னேன், இன்று இரவு இங்கேயே தங்கி விடுவேன். என் பேச்சை கேட்ட அவர் சொன்னார், இல்லை, இப்போதெல்லாம் போக முடியாது. நீ பகலில் தான் அங்கே போக வேண்டும். இரவு நேரத்தில் உனக்கு வீடு கொடுக்க மாட்டார்கள். அவள் மிகவும் பிடிவாதமான பெண். இந்த முறை அவள் மீது வெறும் பழி மட்டும்தான். இல்லை என்றால் அந்த பெண் மிக உயர்ந்த ஒழுக்கம் கொண்டவள். அந்த தெருவில் உள்ள அனைவரும் சொல்கிறார்கள், அவளைப் போல நல்லொழுக்கம் கொண்ட பெண்ணை வேறு எங்கும் பார்த்ததில்லை என்று. எப்போதும் தலையை மூடிக்கொண்டே இருப்பாள். எந்த அந்நிய ஆணுக்கும் முன் வருவதில்லை. நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் உனக்கு தன் வீட்டில் இடம் கொடுக்கிறாள். இல்லை என்றால் அவளும் ஒரு குடும்பத்துக்கு தான் கொடுக்க விரும்பினாள்.
அவர் சொன்னதை கேட்டு நான் மௌனமாகிவிட்டேன். விதியின் வேகம் எப்போதும் நின்றதும் இல்லை, நிற்கப் போவதும் இல்லை. இரவு எப்படியோ கழிக்கப்பட்டது. அடுத்த நாள் காலை புதிய நம்பிக்கையுடன் விடிந்தது. நான் அந்த பெண்ணின் வீட்டிற்கு போக விரும்பினேன். ஆனால் ராஜீவ் அண்ணன் போன் செய்து வற்புறுத்தி இருந்தார். 2 மணிக்குள் வந்துவிடு, அவள் உன்னை பார்ப்பாள். நான் ஃபேக்டரிக்கு சென்றேன். சரியாக 2 மணி அளவில் ஒப்பந்தக்காரர் வந்தபோது நான் எனது விண்ணப்பத்துடன் அவர் முன் நின்றேன். அவர் மிக நல்ல மனிதர். அவர் உடனே அனுமதி கொடுத்தார். சரியாக 2 மணிக்கு நான் அந்த விதவை பெண்ணின் வீட்டிற்கு போய் சேர்ந்தேன். மனதில் ஒரு பயமும் இருந்தது, ஏதாவது சிக்கல் வந்துவிடுமோ என்று. ஆனால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று நம்பினேன். நான் இந்த விஷயங்களில் தலையிட விரும்பவில்லை. எனக்கு என் வேலைதான் தேவைப்பட்டது. நான் கதவை தட்டினேன். உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது, பொறு, வருகிறேன். அந்த குரலை கேட்ட நான் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனேன். கதவு திறந்ததும் என் பார்வை அவள் மேல் விழுந்தது. தலையில் முக்காடு போட்டபடி எளிமையுடன் இருந்த அந்த பெண். நான் வெறித்த கண்களுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். வானம் என் தலையில் விழுந்தது போலவும் பூமி என் காலடியில் இருந்து நழுவியது போலவும் இருந்தது. இது ஒரு அற்புதமா அல்லது என் கண்களின் மாயையா? என் முன் ஒரு செத்த மனிதர் உயிருடன் நின்று கொண்டிருந்தார். என் வாயிலிருந்து மெதுவாக கிளம்பியது, நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்களா? அவளும் திடுக்கிட்டு போனாள், உடலில் உயிரே இல்லாதது போல. நான் ஏதாவது பேசுவதற்கு முன்பே அவள் கதவை மூட ஆரம்பித்தாள். ஆனால் நான் உள்ளே சென்று அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னேன், நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் அவை எல்லாமே என்ன? இறுதிச் சடங்கு, செய்திகள் எல்லாம் பொய்யா? அவள் அழுதபடி உள்ளே செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் நான் அவளை தடுத்து நிறுத்தினேன். பிறகு அவள் அழுதவாறே சொன்னதை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். உண்மையில் என் அத்தை தன் சொந்த கணவனை தன் கையாலேயே கொன்றுவிட்டாள். ஏனென்றால் அவன் மனிதன் இல்லை, ஒரு மிருகம். அவன் அவள் மீது தாக்குதல் நடத்த இருந்தான். தன் தற்காப்புக்காக அவள் அவன் மீது தாக்கினாள். அதே வினாடி அவன் இறந்து விட்டான். பயத்தில் அவள் அழுது கொண்டே எங்கள் வீட்டிற்கு வந்தாள். என் அம்மா பயந்து அப்பாவின் பேச்சை கேட்காமலேயே அவளை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். 3 மணி நேரம் கழித்து ஒரு செய்தி வந்தது. அவருக்கு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் அவருடைய சடலம் கிடைத்தது. நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் நாங்கள் அதே இரவில் அவருக்கு இறுதிச் சடங்கு செய்துவிட்டோம். அடுத்த நாள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதுவும் அங்கேயே முடிந்து விட்டது. ஏனென்றால் கொலை செய்தவர் தானாகவே இறந்து விட்டார் என்று. அத்தை சொன்னாள், உன் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிய அதே நேரத்தில் என் அண்ணன் தன் நண்பர் ஒருவரை என்னிடம் அனுப்பினார். அவர்கள் முன்பே எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டார்கள். அது வேறு ஒருவரின் சடலம். அதை என் சடலம் என்று சொல்லி எரித்து விட்டார்கள். அதே இரவில் என்னை புதுக்கோட்டைக்கு அனுப்பிவிட்டார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அப்பாவிடம் புதுக்கோட்டைக்கு போவதை பற்றி பேசிய போது அவர் மிகவும் கோபப்பட்டார். நீ அங்கு போக வேண்டாம், எந்த அவசியமும் இல்லை, அங்குள்ள சூழ்நிலை உனக்கு சரியில்லை என்று சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் நான் என் பிடிவாதத்தில் இருந்தேன். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அங்கு சென்றால்தான் சில உண்மைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைத்தேன். உண்மையிலேயே நான் அங்கே போய் சேர்ந்தபோது என் முன் வந்த விஷயம் என் காலடியில் இருந்த பூமியை இழுத்து விட்டது. நான் அவளை கட்டி பிடித்தேன். நாங்கள் இருவரும் விம்மி விம்மி அழுதோம். அவள் தவறு செய்திருந்தாள். ஆனால் அந்த தவறுக்கு பின்னால் ஒரு நிர்பந்தத்தின் சுவர் இருந்தது. தன் தற்காப்புக்காக ஒருவரின் உயிரை எடுப்பது பாவம்தான். ஆனால் ஒருவரை சூழ்நிலைகள் மூலையில் தள்ளிவிடும் போது பல நேரங்களில் நன்மைக்கும் தீமைக்குமான கோடு மங்கி விடுகிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை நான் அன்று புரிந்து கொண்டேன். மரணம் எழுதப்பட்டிருக்கும் போதுதான் வரும்.
அதிலிருந்து யாரும் முன்பே ஓடவும் முடியாது, பின்பு தடுக்கவும் முடியாது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் அத்தையுடன் தங்க ஆரம்பித்தேன். அப்பாவிடம் இருந்து பிரிந்து நான் அவரிடம் புரிய வைத்தேன், இனி நான் உங்களுடன் இருக்க மாட்டேன். அவர் மிகவும் வற்புறுத்தினார். நீ கவலைப்படாதே, நான் உன் செலவுக்காக பணம் அனுப்பி கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. நான் அங்கே ஒரு வாடகைதாரர் போலதான் தங்க ஆரம்பித்தேன். மெதுவாக அங்கே வேலை செய்து கொண்டே 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்போது வாழ்க்கை ஓரளவுக்கு சீரடைந்து இருந்தது. அம்மா நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவள் தெளிவாக சொல்லிவிட்டாள், நான் காஞ்சிபுரத்தில் தான் இருப்பேன். இதுதான் என் உலகம். நாங்கள் 2 சகோதரர்கள். ஒருவர் அம்மா அப்பாவுடன், மற்றவர் அத்தையுடன். எல்லோரும் அவரவர் பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் புயல்களை கடந்து வந்தவனுக்கு உறவுகளின் உண்மையான மதிப்பு புரியும் என்று வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மனிதன் எப்போதும் தன் உறவுகளை மதிக்க வேண்டும். ஏனென்றால் கெட்ட நேரம் வரும்போது அதே உறவுகள் தான் நம்முடன் நிற்கின்றன. என் அப்பா அந்த காலகட்டத்தில் செய்தது சரிதான் என்று இன்று எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. அவர் தன் சகோதரியை காப்பாற்றினார். அவளுடைய மரியாதையை பாதுகாத்தார். மனிதர்கள் தவறு செய்வது சகஜம்தான். ஆனால் உறவுகளின் நோக்கம் தூய்மையாக இருந்தால் கடவுளும் மன்னித்து விடுவார். கடைசியாக நான் இதைத்தான் சொல்ல முடியும். இரத்த உறவு ஒருபோதும் அந்நியமானது அல்ல. நேரம் எவ்வளவு தூரத்தை உருவாக்கினாலும் மனதில் பாசம் உயிரோடு இருக்கும் வரை ஒவ்வொரு உறவும் அழியாதது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.